இன்சால்வன்சி ஆக்ட் 1908 பிரகாரம் ஒரு நொடித்தவர் என்பவர் தன்னிடம் 100 ரூபாய்க்கு மேல் பொருள் இல்லாதவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. 100 ரூபாய்க்குள்ள இருக்க பொருள் தான் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கு மேல மதிப்புள்ள பொருட்கள் இல்லை என்று சட்டம் சொல்லுகிறது. இப்போ வந்து சட்டம் சொல்லிடுச்சுன்னா அந்த 100 ரூபாய்க்கு மேல யாரும் வச்சிடலாம இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஷர்ட் கூட பாத்தீங்கன்னாக்க 400 ரூபாய், ஒரு பேண்ட் ஒரு 700 ரூபாய், ஸோ ஒரு 1500 ரூபாய் ஷேண்ட் ஷர்ட்டாவது போட்டுருக்க தான் வேணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு செல்போன் வச்சிருக்கலாம், ஒரு 1000 ரூபாய் இருக்கலாம். ஆனால் சட்டம் சொல்லியிருக்க வார்த்தை என்னவென்றால், ஒரு 100 ரூபாய்க்கு மிக எந்த ஒரு பொருளும் அசையா சொத்து என்னிடம் கிடையாது. இது வந்து அந்த காலத்தில் எழுதப்பட்ட சட்டம் என்பதால் 100 ரூபாய் அப்போது பெரிய வந்து ஒரு தொகை என்பதால் அப்போது அந்த 100 ரூபாயை சொல்லி அந்த சட்டத்தில் இருந்தது, இன்று வரை இருந்து வருகிறது. ஸோ 100 ரூபாய்க்கு மேல் எந்த பொருளும் தன்னிடம் இல்லை என்று சொல்பவர் வந்து அந்த நீதிமன்றத்தை அணுகி சப்கோர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கக்கூடிய சப்கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஷன்ஸு, பிரின்சிபல் செஷன்ஸு, சப்கோர்ட்டு அப்படின்னு நிறைய இருக்கும். அதில் சப்கோர்ட்டில் வந்து இந்த வழக்கை வந்து, அதாவது நொடித்தவர் சட்டம் பிரிவு 4 அல்லது மற்றும் பிரிவு 10 கீழ் வந்து இவர்கள் வழக்கு தொடுக்கலாம். இந்த வழக்கு தொடுத்து வழக்கில் வந்து வாதியாக யார் வந்துன்னா இந்த கடன் வாங்கினவங்க வாதியாகவும், கடன் வந்து கொடுத்தவர்கள் பிரதிவாதியாகவும் சேர்க்கப்படுவார்கள். இதுல வாதி பிரதிவாதி இரு பேரும் சேர்க்கப்பட்டு அதன் கீழ் அவர்களும் வாங்கப்பட்ட கடன் தொகை அதெல்லாம் செலுத்தி என்னிடம் 100 ரூபாய்க்கு மேல் எந்த சொத்தும் இல்லை என்று நீங்கள் உறுதியளித்து அதை சான்றளித்து அதை நீங்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் மனுவாய் தாக்கல் செய்யலாம். உண்மையில் இதற்காகக்கூடிய செலவு என்பது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கட்டணம் 100 ரூபாய் மட்டும்தான். நீங்கள் பல கோடிக்கு வந்து நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த 100 ரூபாய் கட்டணத்தை நீங்கள் நீதிமன்றத்துக்கு செலுத்தினால் உங்கள் வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு ஐபி நம்பர் கொடுக்கப்படும். அந்த ஐபி நம்பர் மூலமாக இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும். இந்த வழக்கு நடக்கும் வேளையில் உங்களிடம் கடன் கொடுத்தவர்கள் உங்களிடம் வந்து நேரடியாக எதுவும் பேசக்கூடாது. இது வந்து சட்டமா எதுவும் சொல்லலை. ஏன் மரபுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மரபு பிரகாரம் பார்த்துருக்கலாம்.